Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஐஸ்கிரீமுக்கு தேவையான பவுடர்லாம் ரெடி பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். மைதாக்கு பதில் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சுகர் எடுத்திருக்கேன். இது நம்ம பாலுக்கு 1/2 கப் தேவைப்படும், அந்த அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கவரில் கூட போட்டு வச்சுட்டு நமக்கு ஐஸ்கிரீம் தேவைப்படும் போது இதை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி காய்ச்சி செய்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன். நமக்கு அந்த மிக்ஸுக்கு டோட்டலாக 3/4 லிட்டர் போல் பாலுக்கு அந்த மிக்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. பால் கொஞ்சமாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒட்டி பிடிக்க சான்ஸ் உண்டு. இது கொதிக்கும் போது தான் நல்லா திக்கா வரும். நமக்கு அதுவரை நம்ம அடுப்புல போடணும். நல்ல திக்காயாச்சு. நமக்கு இது போதும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதும் வேற ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிருக்கேன். அது கூடவே 1/2 கப் விப்டு க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். $10 minutes போல பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 2 பிரிச்சிருக்கேன். 2 ஃப்ளேவர் ஊற்ற போகிறேன். ஒன்றில் சாக்லேட் ஃப்ளேவர் ஊற்ற போகிறேன். இனி ஒன்றில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் நான் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ்லாம் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி
மூடி நம்ம வந்து ஒரு 8 மணிக்கூர் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ண எடுத்துடலாம். சூப்பரான ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சு நான் வந்து ஓரியோ மில்க் ஷேக் செய்திருக்கேன். அதையும் பார்த்துடலாம். நம்ம இந்த ஐஸ்கிரீமில் கூடுதலும் ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஓரியோ பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்த ஐஸ்கிரீமும் போட்டுடலாம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்கேன். சுகரும் போட்டுடலாம். அது கூடவே ஒரு சாக்லேட் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான நமக்கு ஒரு மில்க் ஷேக், ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.